வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளில் ஆயுதப்படைகளின் தொழில்முறை மற்றும் ஒருங்கிணைப்புக்கு பிரதமர் பாராட்டு. அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட சுமார் 50% 25,000 ரூபாய் உதவித்தொகை இதுவரை வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு. நாட்டை மீள கட்டியெழுப்பதற்காக கூடுதலாக 500 பில்லியன் ரூபாய் செலவின மதிப்பீட்டை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ச டி சில்வா வலியுறுத்தல். சீனாவின் தேசிய மக்கள் காங்கிரசின் துணைத் தலைவர் வாங் டாமிங் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவுடன் சந்திப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். திட்மா புயலின் போது உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் ஹரணி அமரசூரிய அஞ்சலி செலுத்தினார். மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கையில் ஆயுதப்படைகளின் தொழில்முறை மற்றும் ஒருங்கிணைப்புக்கும் பாராட்டு தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் பாதுகாப்பு சேவைகள் கட்டளை மற்றும் பணியாளர் கல்லூரியின் பாடநெறி 19 பட்டமளிப்பு விழாவில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்ட போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். விழாவில் 26 வெளிநாட்டு பங்கேற்பாளர்கள் உட்பட 149 பட்டதாரிகள் அங்கீகரிக்கப்பட்டனர். மேலும் கல்வியில் சிறந்து விளங்கியதற்காக சிறப்பு மரியாதைகள் வழங்கப்பட்டது. எதிர்கால ராணுவ மற்றும் மனிதாபிமான நடவடிக்கையில் நெறிமுறை தலைமைத்துவம், தலைமைப்பு மற்றும் தொழில்முறை உறவுகளின் முக்கியத்துவத்தை பிரதமர் எடுத்துரைத்துள்ளார். அமைதி காத்தல், பன்னாட்டு பயிற்சிகள் மற்றும் பிராந்திய நெருக்கடிக்கு பதிலளித்தல் அவர்களின் பங்கை குறிப்பிட்டிருந்தார். அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களில் சுமார் 50% 25,000 ரூபாய் உதவித்தொகை இதுவரை வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். மேலும் அவர் குறிப்பிட்ட போது கம்பஹா மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களில் 73.4% பேருக்கும், அனுராதபுரம் மாவட்டத்தில் 70.05% பேருக்கும், ரத்னபுரி மாவட்டத்தில் 88.39% பேருக்கும், மாத்தளை மாவட்டத்தில் 65.28% பேருக்கும், குருநாகல் மாவட்டத்தில் 61.42% பேருக்கும் இதுவரை உதவித்தொகைகள் வழங்கப்பட்டுள்ளது. அதேவேளை சில மாவட்டங்களில் இந்த உதவித்தொகைகள் வழங்கல் இன்னமும் 50%க்கும் குறைவாக இருப்பதாகவும் அந்த நிலைமையினை துரிதப்படுத்த அதிகாரிகள் தற்போது தலையிட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். இந்த விடயத்தில் ஏற்படும் சிக்கல்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதியின் தலைமையில் அனைத்து மாவட்ட செயலாளர்களுடனான விசேட கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட உள்ளதாகவும் கூறினார். மேலும் இந்த அனர்த்தத்தால் சுமார் 22 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இது அனர்த்தங்களில் அதிகளவு மக்கள் பாதிக்கப்பட்ட அபூர்வமான ஒரு நிலையாகும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட வேண்டிய உதவித்தொகை தொடர்பாக அரசு அதிகாரிகள் தற்போது மதிப்பீடுகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டிருந்தார். நேற்று வரையான நிலவரப்படி 25,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கல் மொத்தமாக 50%க்கும் அதிகமாக பதிவாகியுள்ளது என்றும் மாவட்டத்திற்கு மாவட்டம் விகிதம் மாறப்படலாம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். சில மாவட்டங்களில் இன்னமும் இந்த அளவு 50%க்கும் குறைவாக இருப்பதால் அதனை விரைவுபடுத்துவதற்கு அரசாங்கம் தலையிட்டு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். பேரிடர் நிலைமையிலிருந்து நாட்டை மீள கட்டியெழுப்புவதற்காக கூடுதலாக 500 பில்லியன் ரூபாய் செலவின மதிப்பீட்டை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ச டி சில்வா தெரிவித்தார். இதற்கு தேவையான நிதி கையிருப்பு அரசாங்கத்திடம் போதுமான அளவில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அடுத்த ஆண்டுக்கான மூலதன செலவுகளுக்காக வீதிகள், வைத்தியசாலைகள் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு 1,400 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் சூறாவளியால் ஏற்பட்ட சேதங்களை சீரமைக்க இந்த நிதியிலிருந்து பயன்படுத்த முடியும் என்றும் கூறினார். மேலும் வீடுகளை சுத்தப்படுத்தல் உள்ளிட்ட அன்றாட நடவடிக்கைகளுக்கு சுமார் 500 மில்லியன் ரூபாய் மேலதிகமாக செலவாகும் என்றும் அந்த செலவுகளை அரசாங்கம் தாங்கிக் கொள்ளும் திறன் கொண்டது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முதன்மை செலவுகளை 13% கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனை இருந்தாலும் தற்போதைய அவசர நிலைமையை கருத்தில் கொண்டு அதில் தளர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அத்துடன் அரசாங்கத்திற்கு வங்கிக் கணக்குகளில் 1 டிரில்லியன் ரூபாவுக்கும் மேற்பட்ட நிதி இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். நாட்டை மீள கட்டியெழுப்பும் நோக்கிலே உருவாக்கப்பட்டுள்ள ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியம் நாடாளுமன்றத்தின் ஊடாக சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டதாகவும் முழுமையான வெளிப்படைத்தன்மையோடு செயல்படுவதாகவும் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் அரசாங்கம் மட்டுமே அனைத்து பொறுப்புகளையும் ஏற்க வேண்டியதன் அவசியமில்லை என்றும் தனியார் துறையின் பங்களிப்பையும் இந்த தேசிய மீள்கட்டமைப்பு முயற்சிகளில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் ஹர்ச டி சில்வா தெரிவித்திருந்தார். சீனாவின் தேசிய மக்கள் காங்கிரசின் துணைத் தலைவர் வாங் டாமிங் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவை சந்தித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சிக்கு சீனாவின் முழு ஆதரவையும் வாங் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. நீண்டகால பொருளாதார, கலாச்சார மற்றும் ராஜதந்திர உறவுகளை பலப்படுத்துவதே இந்த சந்திப்பின் நோக்கமாகும். பேரிடர் நிவாரணத்தில் பொருள் மற்றும் நிதி உதவி செய்ததற்காக ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தூதுக்குழுவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டில் சேதமடைந்துள்ள ரயில் வலையமைப்பை மீட்டெடுப்பதற்கான தொழில்நுட்ப ஆதரவை கோரியுள்ளார். இலங்கையின் பேரிடர் நிலைமை மற்றும் தற்போதைய மறுசீரமைப்பு முயற்சிகள் குறித்த தூதுக்குழுவுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது.
இலங்கை அரசாங்கம் கோரியுள்ள 200 மில்லியன் அமெரிக்க டாலர் அவசர நிதியுதவி தொடர்பான முன்மொழிவை சர்வதேச நாணய நிதிய செயற்குழு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை மீளாய்வு செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் நாட்டை தாக்கிய தித்வா சூறாவளி காரணமாக பல பகுதிகளில் ஏற்பட்ட பரந்தளவான சேதங்களை தொடர்ந்து இந்த அவசர நிதியுதவி கோரப்பட்டுள்ள அதே நேரம் இது சர்வதேச நாணய நிதியத்தின் துரித நிதி வசதி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சர்வதேச நாணய நிதி ஒதுக்கீட்டில் சுமார் 26% இணையான தொகையை அதிகாரிகள் கோரியுள்ளதாக இலங்கைக்கான IMF தூதுக்குழுவின் தலைவர் இவான் பபோர்ஜியோவு தெரிவித்துள்ளார். சூறாவளி காரணமாக ஏற்பட்டுள்ள பொருளாதார மற்றும் சமூக பாதிப்புகளை தணிப்பதற்கும் அவசர கொடுப்பனவு சமநிலைகளை பூர்த்தி செய்வதற்கும் இந்த நிதி பயன்படுத்தப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே மீட்சி மற்றும் மறுகட்டமைப்பு நடவடிக்கையில் இலங்கைக்கு முழுமையான ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாகவும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளதோடு அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனது ஆழ்ந்த கவலைகளையும் வெளிப்படுத்தியுள்ளது. தையிட்டி திஸ்ஸவிகாரையின் விகாராதிபதி ஜிந்தோட்டை நந்தாராம தேரருக்கு பௌத்த கட்டமைப்பின் உயரிய அதிகாரங்கள் வழங்கப்பட உள்ளது. இந்த நிகழ்வு அரசு மற்றும் எதிர்க்கட்சியின் இணைத்தலைமையில் நடைபெறுகிறது. பௌத்த மரபுகளின் அடிப்படையில் இலங்கையின் முக்கிய வம்சங்களில் ஒன்றான அமரபுர ஸ்ரீ கல்யாண வம்சத்தின் வட இலங்கை தலைமை சங்க நாயகராக தையிட்டி திஸ்ஸவிகாரையின் விகாராதிபதி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதற்கான அதிகாரப்பூர்வ நிகழ்வு எதிர்வரும் 21ஆம் தேதி கொழும்பில் நடைபெறுகிறது. இந்த நிகழ்வுக்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அமைச்சர் சுனில் ஹெசனவியும் இணைந்து தலைமை வகிக்கின்றனர். இதேவேளை தையிட்டி திஸ்ஸவிகாரை அமைக்கப்பட்டுள்ள காணியின் உரிமையாளர்கள் தமது காணிகளை மீள வழங்குமாறு நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றார்கள். இந்த விவாதத்திற்கு விரைவில் தீர்வு வழங்கப்படும் என்று அரசாங்கம் கூறி வந்தாலும் காணி உரிமையாளர்கள் தொடர்ந்தும் ஏமாற்றப்பட்ட நிலையில் உள்ளனர். இத்தகைய சர்ச்சையான பின்னணியில் விகாராதிபதிக்கு இந்த உயரிய அதிகாரங்கள் வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மேலும் பல்வேறு அரசியல் விடயங்கள் முரண்பட்டிருந்தாலும் தமிழர்களின் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இந்த விவகாரத்தில் அரசு மற்றும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியன ஒரே அணியில் இணைந்துள்ளமை அரசியல் வட்டாரங்களில் கவனம் பெற்றுள்ளது. களனி எண்ணரமுள்ள பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றும் பெருமளவான தோட்டாக்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. பாதாள உலக குழு உறுப்பினரான ஹெகல்பத்ர பத்மேவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வர்த்தக குற்ற விசாரணை பிரிவினர் சந்தேக நபரிடம் நடத்திய விசாரணைகளின் போது அவருக்கு சொந்தமான இந்த ஆயுதங்கள் வெளிநாட்டில் உள்ள மற்றொரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் பராமரிப்பில் நாட்டுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை தெரிய வந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டு பிஸ்டல் ஒன்று T56 வகை துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் 2 மெகசின்கள் மற்றும் T56 வகை 264 தோட்டாக்களும் மீட்கப்பட்டது. என்டரமுல்லவில் இருந்து கொழும்பு கண்டி வீதி நோக்கி செல்லும் குறுக்கு வீதியில் அமைந்துள்ள தற்காலிக அறை ஒன்றை சோதனையிட்ட போதே அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. போலீஸ் விசேட அதிரடிப்படையின் களனி முகாம் அதிகாரிகளின் உதவியோடு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இந்த தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தார்கள். இதேவேளை இந்தோனேஷியாவிலிருந்து நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான ஹெகல்பத்ர பத்மே தற்போது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.